அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த நீதிபதி இளஞ்செழியன். பலத்த பாதுகாப்புடன் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஈரான் ஜனாதிபதி. மைத்திரியின் தலைமைத்துவத்திற்கு பாரிய சவால், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை ஜனாதிபதி கதிரைக்கு போட்டி உயரும் வேட்பாளர் எண்ணிக்கை. மைத்ரிபால சிறிசேன ராஜினாமா. போதைப் பொருளுடன் கைதான அரச ஊடகவியலாளரின் மகன் தொடரும் விசாரணைகள். இஸ்ரேல் ஈரான் பிரச்சினை, பாபா வங்கா கணிப்பு. நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மெய் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியன் யாழ் மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்புடன் யாழ் மேல் நீதிமன்றத்திற்கு அவர் வருகை தந்துள்ளார். நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மெய் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியனுக்கு யாழ்மேல் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் புதன்கிழமை நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கடந்த 22/7/2017 அன்று நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மை பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாளை உமாஓயா பல்நோக்கு நீர்மின் திட்டத்தை ஆரம்பித்து வைக்க இலங்கை வந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு ஈரானின் சிறப்பு படைப்பிரிவு ஒன்று விசேட பாதுகாப்பு வழங்கியுள்ளது. மத்தள விமான நிலையத்தில் இறங்கி உமாஓயா செல்லும் வரையும் பின்னர் அவர் நாட்டை விட்டு வெளியேறும் வரையிலும் இந்த விசேட சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படவுள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் மொசாட் அமெரிக்க FBI உளவு பிரிவின் ரைசியின் பயண எல்லைகள் வரை துப்பு துவக்குவதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது. உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று காலை மத்தளை விமான நிலையத்தினூடாக இலங்கையை வந்தடைந்துள்ளார். ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை பிரதமர் தினேஷ் குணவர்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் மத்தளை விமான நிலையத்தில் வரவேற்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் ஈரான் ஜனாதிபதி ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளதுடன் 2008 ஏப்ரல் மாதத்தில் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி மொஹமட் அவுதீன் நெஜட்டின் இலங்கைக்கு விஜயத்திற்கு பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மகாவலி திட்டத்தின் பின்னர் நாட்டில் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மெண்டகு சரஞ்சித் சந்திரிம சமர்ப்பித்த முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிபதி திரு சந்துன் விதான இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் விசாரணை முடிவடையும் வரை இந்த நிரந்தர தடை நடைமுறையில் இருக்கும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து அமைச்சர் மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தடை உத்தரவை நீடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடை உத்தரவானது எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை நீடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக அமைச்சர் தாக்கல் செய்த முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
இலங்கை ஜனாதிபதி தேர்தல் விரைவில் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்த வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் 7ஆக அதிகரித்துள்ளது. அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, மௌவிம ஜனதா கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திலித் ஜெயவீர, தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க, தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தொழிலதிபர் ஜனக ரத்நாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் பேரன் இஷான் ஜெயவர்தன ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் பதில் தலைவரும் நீதித்துறை, சிறை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சருமான கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அண்மையில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச எதிர்வரும் சில வாரங்களில் கோரிக்கை தொடர்பான தனது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது கட்சியின் மேதின கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் மேலும் பல வேட்பாளர்கள் இணையவுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் முன்வைக்கப்படுவது இதுவே முதன்முறை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மைத்ரிபால சிறிசேன விலகவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியில் கடும் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் இரு கட்சிகளுக்கும் 2 செயல் தலைவர்களின் பெயரை கூறி தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் அளித்துள்ளன. இந்த நிலையில் அந்த நியமனங்களுக்கு எதிராக அதே கட்சியைச் சேர்ந்த கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளன. அம்பாறை பெரிய நீலவானை விசேட அதிரடிப்படையினரால் தகவல் ஒன்றின் அடிப்படையில் போதைப் பொருட்களுடன் கைதான சந்தேக நபரான அரசு ஊடகவியலாளரின் மகனை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கல்முனை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 24 வயதுடைய குறித்த சந்தேக நபர் நீண்டகாலமாக போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்ததுடன் அவற்றை உபயோகித்தும் வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த சந்தேக நபர் கைதாகியுள்ளதுடன் போதைப்பொருள் பாவனைக்காக புனர்வாழ்வு முகாம்களில் சிகிச்சை பெற்றிருந்தார். குறித்த சந்தேக நபர் வசமிருந்து 1 கிராம் 90 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் பெரிய நீலவானை விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பெரிய நீலவானை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இன்று வரை கல்முனை நீதிமன்ற நீதிவானின் உத்தரவிற்கமைய தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பெரிய நீலவானை போலீசார் மேலதிக விசாரணைகளை சந்தேக நபரிடம் மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டில் பஜோலிக்கல் தாக்குதல், ஐரோப்பாவில் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் 3ஆம் உலகப் போர் போன்ற பல மோசமான நிகழ்வுகள் பாவா வங்கா கணித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரித்தால் கடந்த ஏப்ரல் 13 அன்று ஈரான் கிட்டத்தட்ட 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அதோடு பாபா வங்கா ஒரு பயங்கர விஷயத்தை கணித்துள்ளார். அதன்படி ஒரு பெரிய நாடு உயிரியல் போரில் ஈடுபடக்கூடும் என்று கூறியிருக்கின்றார். ஹமாஸின் தெற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பிறகு இந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று இந்த தீர்க்கதரிசி எச்சரித்திருந்தார். வாஞ்சலியா பவுண்டேவா ட்ரிம்டோவா என்று அழைக்கப்படும் பாபா வங்கா 12 வயதில் பார்வையை இழந்த பிறகு எதிர்காலத்தை பார்க்க உதவிய கடவுளிடமிருந்து ஒரு அரிய பரிசு கிடைத்ததாக கூறினார்.